ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 15/9/2016 முதல் 21/9/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது உலவுவது சிறப்பாகும். இதனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி பிறக்கும். பிரச்சனைகள் எளிதில் தீரும். ஆன்மீக, அறநிலைய, ஜோதிட பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல், நிர்வாகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சிறப்பான நேரம் இது. எண்ணங்கள் ஈடேற சந்தர்ப்பம் உருவாகும். வியாபாரிகள் தங்கள் திறமைக்கு உரிய வளர்ச்சியை காண்பார்கள். குரு பலம் இல்லாததால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. சுக்கிர பலம் இல்லாததால் கணவன் மனைவி உறவு நிலை சற்று பாதிக்கும். பக்குவமாக சமாளிப்பது அவசியமாகும். அஷ்டமத்தில் சனி உலவுவதால் அதிகம் உழைக்க வேண்டி வரும். உழைப்புக்கு பின்வாங்கல் ஆகாது. வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். 5இல் உள்ள ராகு, 6இல் உலவும் குரு சுக்கிரன், 8இல் உலவும் சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கோளறு திருப்பதிகம் வாசிப்பது சிறப்பாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது உலவுகிறார். ஜென்ம ராசியை குரு பார்க்கிறார். இதனால் தெய்வ பணிகளிலும் தர்ம பணிகளிலும் ஈடுபட சந்தர்ப்பம் கூடி வரும். திரவ பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். அறிவாற்றல் பளிச்சிடும். மக்களாலும் வாழ்க்கை துணைவராலும் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். 8இல் செவ்வாய் இருப்பதால் எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். 4இல் உள்ள ராகு, 7இல் உள்ள சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதுடன் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் உலவுகிறார். 4இல் சுக்கிரனும் 6இல் சனியும் இருப்பது சிறப்பாகும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். புதிய ஆடை, அணிமணிகள், அலங்கார பொருட்கள் ஆகியவற்றின் சேர்க்கை நிகழும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பீர்களோ அந்த அளவுக்கு பயன் பெறுவீர்கள். தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். அரசு பணிகளில் நல்ல திருப்பம் உண்டாகும். செவ்வாய் 7இல் இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சுக்கிர பலத்தால் சீராகும். 3இல் உலவும் புதனால் வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் தடைப்படும். பெரிய முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் சிறப்பானதாகாது. புதனுக்கு பிரீதியாக திருமாலை தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வார முன்பகுதியில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது சிறப்பாகாது. மனத்தில் ஏதேனும் சஞ்சலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட நேரலாம். விழிப்புடன் இருப்பது நல்லது. வார பின்பகுதியில் புனிதமான காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் கூடி வரும். முக்கியமான காரியங்கள் வார கடைசியில் நிறைவேறும். பொருளாதார நிலையில் அளவோடு வளர்ச்சி காணலாம். எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் போன்ற நவீன விஞ்ஞான துறைகளை சேர்ந்தவர்களுக்கும் இயந்திர பணியாளர்களுக்கும் இன்ஜினியர்களுக்கும்
நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். குரு 3லும் சனி 5லும் இருப்பதால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. குருவுக்கும் ராகு கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் வலுத்திருக்கிறார். செவ்வாய், சுக்கிரன், குரு ஆகியோரும் நலம் புரியும் நிலையில் சஞ்சரிப்பதால் குடும்ப நலம் சீராக இருந்து வரும். பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் நல்லதும் அல்லாததுமான பலன்கள் கலந்தவாறு ஏற்படும். நிலபுலங்கள் சம்பந்தமான காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. வீண் அலைச்சலை குறைத்து கொள்ளவும், உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வதும் அவசியமாகும். குடும்ப நலம் திருப்திகரமாக இருந்து வரும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவி புரிவார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வார கடைசியில் தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். ராகு கேது சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சனி பிரீதியாக உடல் ஊனம் உள்ளவர்களுக்கு உதவுவது சிறப்பாகும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் சனியும் 6ல் கேதுவும் உலவுவதால் எதிர்ப்புகளை கடந்து வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு கூடும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் அனுகூலம் உண்டாகும். தெய்வ காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் கூடி வரும். குடும்ப நலம் திருப்திகரமாக இருந்து வரும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். கேளிக்கை உல்லாசங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். 4ல் உள்ள செவ்வாய்க்கும் 12ல் உலவும் சூரியன், ராகு ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. திருமாலை தொடர்ந்து வழிபட்டு வருவது அவசியமாகும். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகியோரும் உலவுவது சிறப்பாகும். துணிச்சலான காரியங்களில் ஈடுபாடு கூடும். பொறியியல், சட்டம், காவல், இராணுவம் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். சுக்கிரன் அனுகூலமாக உலவுவதால் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய நேரலாம். 17ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் மாறுவதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. குருவுக்கும் சனிக்கும் கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11ஆம் இடங்களில் உலவும் கிரகங்களால் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். புதிய முயற்சிகள் கைகூடும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். முக்கியஸ்தர்களது சந்திப்பு அனுகூலம் உண்டாக்கும். அரசியல் ஈடுபாடு ஆக்கம் தரும். அரசு பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். புதிய பதவி பட்டங்கள் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். எதிரிகள் அடங்கி போவார்கள். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெற சந்தர்ப்பம் உருவாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கூடி வரும். தெய்வ பணிகளிலும் தர்ம பணிகளிலும் ஈடுபாடு உண்டாகும். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் அதிகம் உழைக்க வேண்டி வரும். அலைச்சலும் சற்று அதிகரிக்கும். சனிக்கு பிரீதியாக ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், 10ல் குரு ஆகியோர் உலவுவதால் அளவோடு நலம் உண்டாகும். முக்கியமான காரியங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். ஆன்மீக, அறநிலைய, ஜோதிட பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். 17ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மாறி குருவுடன் கூடுவதால் புதிய பதவிகள், பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயமாகும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நிர்வாக திறமை பளிச்சிடும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு நீடித்து இருந்து வரும். புதிய ஆடை, அணிமணிகள், அலங்கார பொருட்கள் ஆகியவை வார பின்பகுதியில் சேரும். 12ல் உள்ள சனிக்கு பிரீதியாக ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 11ஆம் இடத்தில் உலவுவது சிறப்பாகும். குரு 9ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் விசேடமாகும். இதனால் உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து வருவீர்கள். நல்லதொரு தகவல் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 17ஆம் தேதி முதல் சூரியன் 9ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது என்றாலும் நல்ல காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் உருவாகும். 18ஆம் தேதி முதல் சுக்கிரன் 10ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது என்றாலும் அவர் தன் சொந்த வீட்டில் உலவுவதால் நலம் புரிவார். தொழில் ரீதியாக எடுத்த முன்னேற்ற நடவடிக்கைகள் நிறைவேற சந்தர்ப்பம் கூடி வரும். நிலம், மனை, வீடு, வாகனத்தால் ஓரளவு ஆதாயம் கிடைத்து வரும். நண்பர்கள் நலம் புரிய முன்வருவார்கள். உழைப்புக்கு உரிய பயன் கிடைக்கும் நேரம் இது. செவ்வாய்க்கு ராகு, கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உலவுகிறார். 10ல் சனியும் 11ல் செவ்வாயும் உலவுவதும் விசேடமாகும். 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 9ஆம் இடம் மாறி வலுப்பெறுவது சிறப்பாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். குடும்ப நலம் திருப்திகரமாக இருந்து வரும். விருந்து உபச்சாரங்களிலும், கேளிக்கை உல்லாசங்களிலும், விளையாட்டு வினோதங்களிலும் ஈடுபாடு கூடும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் ஓரளவு உதவி புரிவார்கள். மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செய்தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். வார பின்பகுதியில் நல்லதோர் தகவல் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய நிலம், மனை, வீடு வாங்க சந்தர்ப்பம் உருவாகும். ஜென்ம ராசியில் உள்ள கேதுவுக்கும் 7ல் உலவும் சூரியன், ராகு ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களை வணங்கி அவர்களது நல்வாழ்த்துக்களை பெறுவது அவசியமாகும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். சூரியன் அனுகூலமாக உலவுகிறார். ராகு 6ல் இருப்பதும் செவ்வாய் 10ல் இருப்பதும் விசேடமாகும். இதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருந்து வரும். வார பின்பகுதியில் பணவரவு அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். 17ஆம் தேதி முதல் சூரியன் 7ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 8ஆம் இடம் மாறுவதால் கலைத்துறையினருக்கு மந்தநிலை விலகும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால்
விநாயகரை வழிபட்ட பின்பு எக்காரியத்திலும் ஈடுபடுவது நல்லது. பொதுவில் இந்த வாரம் மிதுனம், துலாம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.